வந்து அவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும். அவங்களோட ஆத்மாவுக்கு ரொம்ப அமைதி வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெறைய மரம் விழுந்து எல்லா இடத்துலயும் மரம்னு தூக்கி பார்க்குறோம். சரி மரத்த அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயுமே உயிர் நெறைய உயிர் இறந்திருக்கு. அதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியலங்க. எவ்வளோ ஒரு இயற்கை பாருங்க. எவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சுன்னா, நம்மகிட்ட வந்து அது எப்படி வெளிப்படுத்துது பாருங்களேன். நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, ம் இந்த வாட்டி மழை இவ்வளோதான் வருது. எல்லாருமே வந்து எல்லாத்தையும் நம்ம கணிச்சு, எல்லாத்தையும் நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஆனாலும் இயற்கைக்கு நம்ம எதிரா தான் இருக்குமே தவிர, இயற்கை நமக்கு சாதகமா இல்லவே இல்ல. நம்ம என்ன பண்ணாலும், என்னதான் நம்ம அட்வான்ஸ்ல போனா கூட, இயற்கை ஒரு ஒரு நிமிஷம் புரட்டி போடக்கூடிய இந்த மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், அது நம்ம கையிலேயே இல்ல. ஸோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் ஃபைனலா அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வாழ்க்கைய நம்ம ஹாய் ராம். எப்படி இருக்க ராம்? இருக்கிற வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணுங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டத்த குடுக்காம, யாரையும் கஷ்டப்படுத்தாம. ஹாய் சீனா, வெல்கம்ப்பா. இருக்கணும் நான் நான் ரொம்ப வந்து நான் ப்ரே பண்ணி நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டயுமே. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மனச வந்து காயப்படுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ ட்ரை பண்ணாதீங்க. அதே மாரி இல்லாதப்பட்டவங்களுக்காக நம்மளால முடிஞ்சத செய்யுங்க. இல்லையா? பரவால்ல. அட்லீஸ்ட் எதுவுமே செய்யலனா கூட பரவால்ல. ஆனா கஷ்டப்படுத்தாமலாச்சும் நம்ம இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது. அதான் இயற்கை சீற்றத்த நம்ம வந்து எதையும் எதையும் போட்டு தடுத்து நிப்பாட்டவே முடியாது. வரத நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். நல்லா இருக்கேன்ப்பா. சீனா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா 2 பேருமே? இயற்கைய நம்ம அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது. தெளிவு. அடிங்க. எந்துக்கு? 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 ஒத்து. அதனால நம்ம இயற்கைக்கு எதிரா பண்ணக்கூடிய சில விஷயங்கள வந்து மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆ சீனா வாங்க டென்டனக்கா சீனா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இயற்கைய அழிக்காம ஓ! ராம் தானா? ஹாய்! ராமா நீ? எப்பா யார்ப்பா நீ? சொல்லுப்பா. நல்லா இருக்கீங்களா? தமிழக வெற்றி கழக ரசிகர் ஹாய்! சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபைனலா என்ன சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு மரத்த வச்சு வளர்க்க முடியுமா தெரியாது. ஆனா இருக்கிற மரத்தையோ, செடியோ, கொடியோ அழிக்காம முடிஞ்ச வரைக்கும் இருந்தா நல்லாருக்கும். நான் சொல்றேன், நீங்க சொன்ன அப்படி ஒண்ணும் వ్యూ పోறது கிடையாது యాక్చువల్‌గా. వద్దుమా ఏమ్మా చేస్తావే? లేదమ్మా వాడలేదమ్మా. మరి ఏం చేస్తావే? అదే రిమూవ్ చేస్తుంది. తీయలేదే. అవునా? అవును. నువ్వు మాట్లాడా నువ్వు ఇంటిగా சாப்பிட்டீங்களா சீனா? கதை சொல்லு அவங்களுக்கு. நீ சொல்லு நான் கேட்கிறேன். ஒரு ஊர்ல சொல்லுப்பா. கதை தானே சொல்ற சொல்லு. எனக்கு கதையே தெரியாது. அப்புறம் ஒரு ஊர்ல தான் ஆரம்பிச்சேன். டென்டனக்கா சீனா எனக்கு கதையே தெரியாது. கலாய்க்கிறது. போதும் சொல்லு. நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. என்ன கேம? சரி என்ன கேம் சொல்லுங்க. யார் வீட்டு சொல்றாரு? கேமுக்கு போயிட்டு வராரு. ஒரு கேமுக்கு போயிட்டு வராரா? கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கோச்சுக்காதீங்கன்னு சரி போ போயிட்டு ஃப்ரீ ஃபயரா? வேற யார் இருக்கீங்கப்பா? 12 பேர் பாக்குறீங்க. ஒருத்தர் தான் கமெண்ட் பண்றாரு. மீதி பேர்லாம் என்ன மறைஞ்சு பாக்குறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சரி இந்த லைவுக்கு லைக்க போடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி கேரக்டர் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இயற்கையை அழிக்காம இருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்கவங்களே பார்த்துக்கணுன்றத ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கோங்க. யாரையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா வாயில்லா ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்க பாருங்க. உங்களால முடிஞ்சா ஒரு பிடி சாப்பாடு கொடுங்க. இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க. அதுவும் முடியல அதுக்கு தொல்லை பண்ணாம விட்டுருங்க. அதுக்கு பாட்டுல அதுங்க வாழ்க்கையை பார்த்துக்குவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்னிலேருந்து முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு நொடியில முடிஞ்சு போயிடுங்க. நம்ம வாழ்க்கையை இப்போ இறந்து போனவங்கள யோசிச்சு பாருங்களேன். மற்றவங்கள விட்டுருவோம். நாளைக்கு சாக போறோம்னு எனக்கு தெரிஞ்சவங்கள பத்தி நான் சொல்லலை. இந்த இயற்கையில இருந்தவங்க இந்த மாதிரி சடனா இறங்குறவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க நிறைய நினைச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல பாருங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில நம்ம திடீர்னு இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. அதனால இருக்கிற ஒரு நாளும் நல்லபடியா இருக்கணும்ன்றத நீங்க உறுதிமொழியா எடுத்துக்கோங்க. நான் ப்ரே பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். சரிங்களா? ஹைலைட்